அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய நேயர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. 2026 நான் வாகனம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது சொத்து வாங்குவதற்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 4 ராசிகள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொத்து வாங்குறப்போ. யாராருங்க இந்த 4 ராசிகள்? விருச்சக ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மேச ராசி. இந்த 4 ராசிகளும் இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனங்கள் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் ட்ராவல் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விருச்சக ராசியை பொறுத்தளவில் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த 4வது வீட்டினுடைய நிகழ்வு அப்படிங்கிறது சனி பகவானாக இருக்கிறதுனாலையும், இந்த 4வது வீட்டினுடைய இந்த ஆண்டினுடைய நிகழ்வு இந்த விருச்சகத்திற்கு அவ்வளோ சிறப்புக்குரிய நிகழ்வாக இல்லை அப்படிங்கிறதுனாலையும் வண்டி வாகனங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து மகர ராசிக்கு மற்ற நிகழ்வுகள் ஓரளவு சாதகமாக இருந்தாலும் இந்த வாகனம் தொடர்பானது, சொத்து தொடர்பான நிகழ்வுகளில் கூடுமான வரையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன பண்ணுவாங்க, இந்த மகரம் கொஞ்சம் மற்ற சிந்தனைகளில் வண்டியில் போகும்போது கவனச்சிதறல்கள் அதிகமாக ஏற்படும். அல்லது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும், ஒரு இடத்துக்கு சரியாக போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டுடும். கும்பம் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதாவது சிந்தனைகளில் மேடு பள்ளங்களை சரியாக கவனிக்காமல் அதில் விட்டு ஏற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகளே அதிகமாக தந்துடும். மேஷம் இயல்புலேயே அவங்களுக்கு என்ன, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் தான். அதே சமயம் இந்த தண்ணி மழை காலகட்டங்களில் ஈரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில், அந்த சேறுகள் சார்ந்த பகுதிகளில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக வண்டி வாகனங்கள் இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இடமாக இருந்தாலும் சரி, அந்த ஆற்றங்கரை, குளத்தங்கரை, இந்த மாதிரி ஏரிகளை ஒட்டி வீடு, இடம் வாங்குறீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த 4 லக்னங்களோ ராசிகளோ பயணிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் அட்சய ராசிக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க, அட்சய லக்னத்துக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்குமே இது பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக பொருந்தும். இப்போ விருச்சகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தின் குரு திசை நடந்தாலும் சரி, அல்லது அனுச நட்சத்திரத்தின் சனி திசை நடந்தாலும் சரி, அல்லது கேட்டை நட்சத்திரத்தின் புதன் திசை நடந்தாலும் சரி. ஆனால் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஓரளவு ஃபேவரபுளாக தான் இருக்கும், ஒரு பெரிய மைனஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் அனுசம் விசாகம் ரெண்டுமே கவனமாக தான் இருக்கணும். இப்போ அதுவே நம்ம மகரத்தில் அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மகர ராசியில் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரமும் கொஞ்சம் கவனமாக தான் பயணிக்கணும், திருவோண நட்சத்திரமும் கவனமாக தான் பயணிக்கணும். அவிட்ட நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க கவனமாக இருந்தால் போதும், மற்றபடி பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதுவே கும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கும்ப ராசிக்கு வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது அவிட்ட நட்சத்திரம் பரவாயில்ல, 2, 3, 4 பாதங்கள் அப்படிங்கிறது. இந்த சதய நட்சத்திரம் ஓரளவு நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வரும்போது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுவே மேஷ லக்னம் அட்சய லக்னமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் ஓரளவு ரொம்ப பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் கார்த்திகை 1ஆம் பாதம் போகிறவங்க ரொம்பவே அடிபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிபடணும் அப்படின்னா வண்டி வாகனங்களில் பயணிக்கிறதுனால மட்டும் அடிபடுறதுன்னு இல்லை. ஒரு இடத்த வாங்குகிறோம், ஒரு தப்பான ஒரு இடத்த வாங்கிடுறோம், ஒரு நல்ல இடமா பத்திரம் பதியாமல் போய்டுறோம், இல்லை லிட்டிகேஷன் உள்ள ப்ராப்ளமான ஒரு இடத்த வாங்கிடுறோம், இல்லை வாகனம் வாங்கும்போது ஏதாவது ஒரு வாகனம் வாங்கி பழுதுள்ள வாகனங்களை வாங்கிடுறோம். அப்படிங்கிறப்போ ரொம்ப அது பிரச்சனைக்குரிய நிகழ்வாக மாறிடும். அதுவும் செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 மெக்கானிக்கை கூப்பிட்டு செக் பண்ணி வாங்குறது நல்லது. அதனால் நமக்கு நஷ்டங்கள், இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த 2026 ஆண்டை பொறுத்தளவில் சொத்து வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்கன்னா இந்த 4 ராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விருச்சகம், மகரம், கும்பம், மேஷம் கவனத்தோடு இருங்க. இந்த 2026 ரொம்ப சேஃபாக கிடக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி.